நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான், பட் ஒரு நோட்டபுளான ஆப்ஷனும் கூட. எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கெட்ச்லேயே டூ மெனி ப்ரொஃபைல்ஸை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். பட் இந்த ப்ரொஃபைல்ஸை டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ், இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் கட் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரூட் கட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரொஃபைலும் செலக்ட் ஆகிட்டு எனக்கு த்ரூ அவுட் த சாலிட் பாடி வந்து கட் ஆகுது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், இப்போ வந்து அடிஷ்னலாக ஒரு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு தான் நான் வந்து சாலிட் பாடியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஸ்கெட்சில் இருக்க டூ மெனி ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு நான் வந்து அதை மேக் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் அகைன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரொஃபைலை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே செலக்டட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை சூஸ் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைல் எந்த ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம கொடுக்கணுமோ அந்த ப்ரொஃபைலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அகெயின் அதே ஸ்கெட்சை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடட் போஸா அதர் ஃபீச்சர்ஸ் அதுக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிவிட்டு அதை நான் டூ மெனி ஃபீச்சர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் ஃபீச்சர்ஸ் தான், பட் தெரிஞ்சுக்கலாம்.